ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரெக்னன்சி பேலட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் யார் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக 1 இயருக்குள்ளே கன்சீவ் ஆகலாம். இது எனக்கு முழுக்க நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் இது எடுத்துகிட்டு 2 மந்த்லேயே கன்சீவ் ஆனேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழைப்பூவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வாழைப்பூனா எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பொரியல் வச்சு சாப்பிடலாம். ஓகே, அது எப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, மெயினாக குழந்தை இல்லாதவங்களுக்கு எந்த விதத்தில் அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க, மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுது. அதாவது எக்ஸசிவ் ப்ளீட் ஆகி ஹெச்பி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு, ஹெச்பி ரிலேட்டாக ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் குழந்தையின்மையை ரொம்ப பாதிக்கும் அப்படின்றத நான் வீடியோவில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி அதை போய் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். என் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீடிங் அதிகமாச்சுனாக்கா ஹெச்பி உடம்புல கம்மியாகும், உடம்புல ஸ்ட்ரென்த்தன் இருக்காது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணி கொடுக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இப்போ இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகே, விட்டமின் சி, இ, ஃபைபர், பொட்டாசியம், இது எல்லாமே இருக்குது. அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இதில் நிறைய இருக்குது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். பட் நமக்கு இப்போ ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக என்னென்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் நான் கண்டென்ட்டு சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போது ஓவர் ப்ளீட் ஆகிறத ஸ்டாப் பண்ணி நமக்கு நார்மலைஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்ட்ரென்தன் யூட்ரஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. யூட்ரஸ் இப்போ ஹெல்த் இல்லாமல் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க, உங்கள் கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, எக்கு க்ரோத்து சரியில்லை, இல்லை ப்ளீடிங் அப்போ 2 மந்த் ஒரு தடவை 3 மந்த் ஒன்ஸ் நம்ம ப்ளீட் ஆகிறது, பீரியட்ஸ் ஆகிறது, இந்த ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் இது சரி பண்ணி கொடுக்குது. இதே மாதிரி இது ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு இது அதாவது இயற்கை கொடுத்த வரம் அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால மட்டும்தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், நம்ம எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. ஸோ நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். ப்ரோட்டீன் 19% இருக்குது, ஃபைபர் 70% இருக்குது, கார்போஹைட்ரேட் 53% இருக்குது. சரி, ஓகே, இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு அதாவது கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்து இப்போ யாரெல்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் நல்ல இதை ஒரு ஜூஸாவோ, இல்லை நான் சொல்கிற நான் ஒரு விதத்தில் மட்டும் தான் ட்ரை பண்ணேன். அதில் எடுத்துக்கிட்டாலோ ஈஸியாக 2 மந்த்லேயே நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஏன்னா அது எனக்கும் ஒருத்தவங்க சொல்லி தான் நான் அதை ட்ரை பண்ணேன். ஸோ அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கேன்சர் வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணுது, சுகர் லெவலை கம்மி பண்ணி கொடுக்குது. நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரொம்ப தேவை, அது நமக்கு அது கொடுக்குது. சைட்டோடாக்சிக் எஃபெக்ட், அதாவது நம்ம உடம்புல டேமேஜான செல்ஸ் எல்லாம் அது கில் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இது எல்லாமே நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப பூஸ்டப் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கணும். இப்போது மென்ஸ்ட்ரல் டைமில் ரொம்ப பெயின் ஜாஸ்தி இருக்கும். பெயின் டாலரேட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு இருக்கிறவங்க ரெகுலராக இதை 3 மந்த் 4 மந்த் எடுத்துகிட்டே வந்திங்கன்னா இது அப்படியே நார்மலைஸ் ஆகி பெயினே இல்லை அப்படின்ற அளவுக்கு கொண்டு விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பெயினை ரிலீஃப் பண்ணி கொடுத்து நமக்கு நார்மல் ப்ளீடிங்கை கொடுக்குது. ஸோ இதை நம்ம பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேவே எடுத்துக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்கேஸ் ரொம்ப ஓவர் ப்ளீட் ஆகுது, இப்போ நமக்கு நார்மல் ப்ளீட் இவ்வளோ தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். 3 or 4 பேட் பர் டே, அதுதான் நார்மல். ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை நமக்கு மினிமைஸ் பண்ணி கொடுக்குது, ஸ்டாப் பண்ணி கொடுக்குது.
அதே மாதிரி இது வந்து இப்போ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க, இப்போ நார்மலாக இருக்கிறவங்க வந்து 3 டேஸ்க்கு அப்புறமோ இல்லை ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறவங்களோ எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, எனக்கு நார்மலாக தாங்க ப்ளீட் ஆகுது, இப்போ பீரியட்ஸ் டைம்லலாம் நார்மலாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்க எந்த டேலேருந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th டேலேருந்து எடுத்துக்கிட்டா தாங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் வந்து ஏன்னா இடையிலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக வர ப்ளீடை கூட அதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அது எக்ஸசிவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்க சொல்கிறேன். நார்மலாக இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க 7th டேக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அவங்க பெயின் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக வந்து அவங்க ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம். அதை வந்து நான் வாழைப்பூவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வெள்ளை கலரில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி போட்டு அதில் பட்டர் மில்க் சேர்த்து மோர் சேர்த்து நல்லா வடிகட்டி குடிக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த வாழைத்தண்டு இருக்கீங்களா, அது உரிக்க அந்த அடிப்பகுதின்னு ஒன்று வரும்ல வெள்ளை கலரில், அது வந்து ரொம்ப 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 நல்லது. அதுவும் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு, அதாவது குழந்தை இல்லாத இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அது ட்ரை பண்ணேன்னு கேட்டிங்களா, அது நான் சாப்பிடல. நான் வந்து அந்த பூவு தான் எடுத்துக்கிட்டேன். பட் அந்த அடிப்பகுதி வந்து இன்னும் நல்ல எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க, குழந்தை இல்லாததை வந்து போக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்கணும்னா, அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் அதை உரிக்க முடியாது. அதை வந்து நல்லா சாறு வர்ற அளவுக்கு நல்லா மென்று அதை வந்து ஃபுல்லாகவே அந்த சாறையும் சாப்பிட்டுட்டு அந்த ஜூஸையும் சாப்பிட்டுட்டு அந்த இதுலேயும் சாப்பிட சொல்கிறாங்க. அது ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டா வந்து அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ்னாச்சும் இதை எடுத்துக்கோங்க ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஆஃப்டர் 7th டேஸ்க்கு அப்புறம், பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம். ஓகே, நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 லேயரை மட்டும், அதாவது வாழைப்பூ அந்த 2 லேயரை மட்டும் எடுத்து நீக்கிட்டு அந்த வெள்ளை கலரில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து நல்லா ஒரு கெட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா சேர்த்து 2 அடிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்க வேண்டாம், ஆனால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. எத்தனை நாள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸ் எடுத்துக்கோங்க. 3 டேஸே இனஃப். அது அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்தளவுக்கு வந்து அது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து அதில் வந்து துவர்ப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பேடாலாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக 3 டேஸ் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறவங்க கம்பல்சரி ஒரு 6 மந்த் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இதனால் பெனிஃபிட் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பயப்படாமல் எடுத்துக்கலாம், எல்லாமே ட்ரை பண்ணலாம். ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே கம்பல்சரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களும் கம்பல்சரி எடுத்துக்கலாம். இப்போ ஏஜ்டானவங்க கர்ப்பப்பை ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கம்பல்சரி எடுத்துக்கலாம். ஸோ இது அந்தளவுக்கு வந்து இயற்கை கொடுத்த நமக்கு வரப்பிரசாதம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஓகே, என் சேனலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.